ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுமார் 2020 வருஷத்துக்கு முன்னால மனுஷனாய் பிறந்தார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர், உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படியாய் ஒரு புது வாழ்வை மறுவாழ்வை கொடுக்கத்தக்கதாய் அவர் இந்த பூமியிலே அவர் மனுஷனாய் வந்தார். தேவன் மனுஷனாய் வந்த நாளை இன்னொருதான் இந்த கிறிஸ்துமஸ் சபை நம்ம சொல்றோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் பிறப்பதற்கு முன்பாக பல நேரங்களிலே தேவ தூதர்கள் பணிவிடை செய்தவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அந்த குறிப்பிட்ட சாரனுக்கு யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், இந்த தேவ தூதர்கள் நமக்கென்று பணிவிடை செய்வர்களாக இருக்கிறார்களாம். நமக்காக வேலை செய்வதற்கென்று ஆண்டவர் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் நமக்காய் காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிறார். அதே நேரத்தில் தேவன் தம்முடைய தூதர்களை பயன்படுத்தியும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நம்ம என்ன செய்வது என்று யோசிக்கிற நேரத்தில் நம்முடைய தூதர்கள் மூலமாய் நமக்காய் அவர் கிரியை செய்கிறவர். இங்க பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இங்க பல இடங்கள்ல வாசிக்கும் போது மனுஷர்கள் தங்களால முடியாது நினைக்கும் போது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த காரியங்களை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அதே போலதான் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்து பிறப்பதற்காக இந்த தேவர்கள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு சில காரியங்களை நம்ம மேலோட்டமாய் நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 5 to 20 வரைக்கும் வாசிக்கும் போது தேவதூதர்கள் சகரியாவிடத்திலே பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சகரியா என்பவர் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். அவர் எருசலேம் தேவாலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஊழிய முறைமையின்படி எருசலேம் தேவாலயத்திலே அவர் ஊழியம் செய்ய வந்தபோது தேவனுடைய தூதன் அங்கே வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டு இந்த சகரியாவை பார்த்து, உன் மனைவியாக எலிசபெத்து ஒரு ஆண்குழியை பெற்றெடுக்க போறாங்க என்பதை சொல்கிறார். அவருடைய வார்த்தையில் சொல்லணும்னா அவர் எப்படி சொன்னார்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து ஒரு ஆண்குழியை பெற்றெடுப்பாங்க, அவங்களுக்கு யோவான் பேர் வை என்று அவர் சொன்னார்கள். இந்த காரியத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த சகரியா சொல்லுகிறார், இது எப்படி சாத்தியம்? எனக்கு வயசாயிருச்சு, என் மனைவிக்கு வயசாயிருச்சு, இது சாத்தியம் இல்லை என்று சொன்னார். ஆனா தேவதூதன் சொன்னார், இல்ல, நான் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற கேப்ரியல் என்கிற தூதன், நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு ஒரு விவரமாய் சொல்லுகிறார். சம்பவம் எல்லாம் தெரியும். ஆனா அவர் நம்பாதபடினாலே அவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ கேட்கல, அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேச முடியாம நீ ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பின்பு கடந்த சம்பவம் நமக்கு தெரியும், எலிசபெத்திற்கு யோவான் ஸ்நானகன் பிறந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தேவ தூதன் வந்து சகரியாவிடத்திலே முதல்ல பேசினார். சகரியாவிடத்திலே பேசுற நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு யோவான் ஸ்நானகன் என்ற ஒருவரை ஏற்படுத்த வேண்டும். யோவான் ஸ்நானகன் முன்னோடியாக இந்த பூமிக்கு வரணும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சரியாய் 6 மாசத்துக்கு முன்பாக இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக தேவதூதர்கள் தேவனாலே அனுப்பப்பட்டு சகரியாவிடத்திலே பேசினார்கள். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த சகரியாவிடத்திலே தேவதூதர்கள் பேசுறதுனால என்ன நடந்தது அப்படின்னா, கிரமமாய் தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவதூதன் உதவினார். கிரமமாய் ஒழுங்கின்படி இந்த தேவதூதன் வந்து இந்த சகரியாவுக்கு அறிவித்து இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கல அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற அந்த பணியை செய்வதற்கு என்று தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் இருந்திருக்கும். வேற வார்த்தையில் சொல்லணும்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திக்கிற தேவாட்டுக்குடின்னு சொல்லி உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் இந்த யோவான் ஸ்நானகன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவிற்கு தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுத்தவர் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த ஆரம்பகட்ட வேலைகளை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் ஆயத்த ஊழியங்களை நிறைவேற்றும்படிக்கு இந்த யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில பிறந்தார். இந்த யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில்
குறித்து சகரியாவிடத்திலே வந்து சொன்னவர் தான் இந்த தேவதூதன். அப்ப தேவதூதனுடைய பணி இயேசுவினுடைய பிறப்புல மாத்திரம் துவங்கவில்லை, அதற்கு முன்பாகவே துவங்கிவிட்டது. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாருன்னா அந்த நேரத்தில் மட்டும் உடனே வந்து ஒரு காரியத்தை நமக்கு தேவன் செய்யறது இல்லை. நம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய காரியத்தை செய்யறது இல்லை. வெல் அட்வான்ஸாக முன் திட்டமிட்டு தேவன் நமக்காக இந்த தூதர்களை பயன்படுத்துகிறார். நமக்கு ஒரு வழியில போறோம் அப்படின்னா அது கோணலா இருக்குமானா அதை செம்மைப்படுத்தும்படிக்கு, கோணலானவர்களை செம்மைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் நம்முடைய தூதர்களை அனுப்பி வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர். நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை எப்படி இருக்குது, யார் எனக்கு இந்த காரியங்களை செய்வா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேத வாக்கியம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்கிறவர். நம்முடைய தூதர்களை அனுப்பி நாம நம்ம காரியத்தை துவக்கிறதுக்கு முன்னால தேவன் நமக்கு திட்டமிடுகிற காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் கிரமமாய் அந்த வேலைகளை துவக்குகிறார். நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க, நாம கேட்கிறோம். நம்ம கேட்கிறதுக்கு நம்ம கேட்ட காரியத்தை தேவன் செய்வதற்கு முன்னாலேயே ப்ரீபிளானாக ஆயத்தமாக தேவன் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக எனக்காக செய்கிறார். புரிகிறது? அப்ப தேவனுடைய முதல் பணி என்னன்னா நமக்கான ஆயத்த வேலைகளை தேவத்தை நிறைவேற்றுவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் முன்கூட்டியே செய்கிறதை நாம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் அவர்கள் கவனிக்க வேண்டியது, இந்த தேவதூதன் வந்து சகரியாவிடத்துல சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, எனக்கு வயசாயிருச்சு, என் மனைவிக்கும் வயசாயிருச்சே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, பல முறை சபையில சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கும், இந்த சகரியாவும் எலிசபெத்தும் திருமணமான ஆரம்ப நாட்களிலே குழந்தை இல்லை என்ற போது ஜெபித்தார்கள். ஆண்டவரே எனக்கு குழந்தை தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. காலங்கள் கடந்தது, அவங்க ஜெபத்துடைய வேலை குறைய ஆரம்பித்தது. 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு வருடங்கள் கூட 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 கடைசி அவங்க நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஜெபத்தை மறந்து விட்டார்கள், தாங்க ஜெபிக்கிறத விட்டுட்டாங்க, தாங்க ஜெபித்த காரியத்தையும் மறந்து விட்டார்கள். இவர்கள் ஜெபித்தவர்கள் மறந்தாலும் வயதானதுனாலே காலம் கடந்தவர்களாலே அது சாத்தியமில்லை என்று அவர்கள் விட்டுவிட்டாலும் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அதை மறக்கவில்லை. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவரே அந்த காரியம் வேணும்னு கேட்கிறோம், அந்த காரியத்தை ஜெபித்த நீங்களும் நானும் மறந்தால் கூட தேவன் மறக்கிறதே இல்லை. தேவன் மறக்காம நம்முடைய தூதனை அனுப்பி தூதன் மூலமாய் அவர் சொல்ல வைக்கிறார். அவங்க வந்து சொல்றாங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப நம்ம வாழ்க்கையில் உள்ள பல நேரங்கள்ல நம்ம இப்படிதான் இருக்கிறோம். ஒரு தேவைக்காய் ஜெபிக்கிறோம், சில மாதங்கள் சில வருடங்கள் ஜெபிக்கிறோம், அப்புறம் இது நமக்கு சாத்தியமில்லை என்று விட்டு விடுகிறோம். ஆனா நம்ம பண்ணின ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். ஏற்ற சமயத்திலே உங்களை என்னையும் உயர்த்தும்படிக்கு, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு நம்முடைய தேவன் அவர் ஆயத்தமா இருக்கிறார். இது புரியுதா? அப்ப ஜெபம் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு உறுதிப்படுத்துகிறது இந்த தேவதூதனுடைய சகரியாவோடு பேசுற அந்த வார்த்தை. மூன்றாவது காரியம் என்னன்னா, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்களும் நானும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு தான் நஷ்டமே ஒழிய அது நிறைவேறாம போக போறது இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகிறது இல்லை. தேவன் நம்ம வேதம் வாசிக்கும் போது வேதத்தின் மூலமாய், வேத புத்தகத்தின் மூலமாய் நம்மளோடு எதெல்லாம் பேசினாரோ அது எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். வேத வசனங்கள் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, செய்திகள் மூலமாக ஏதோ ஒரு தேவன் நம்மளோடு பேசியிருப்பாரானால் தேவன் அந்த வசனங்களை, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். தேவன் ஒருபோது புயலுக்கிற ஆண்டவரே இல்லை. சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாய் இது சாத்தியமா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பும் போது, இது எனக்கு இல்லை வேற யாருக்கோ என்று நினைக்கும் போது, அல்லது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு நாம யோசிச்சோம்னா நமக்கு சில காலங்கள் அந்த விசுவாசம் குறைவினாலே சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் இருக்கலாமே ஒழிய தேவ திட்டம் நிறைவேறாமல் ஒருவரும் போறதே இல்லை. தேவன் நம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருபோதும் போய் சொல்ல மாட்டாரு. இந்த சகரியா மாத்திரமல்ல, நீ வேதத்தை வாசிக்கும் போது
நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் வாசித்து பாருங்க. தேவன் பேசின உடனேயே சரியானவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க யாரும் பார்த்தா நிறைய பேர் இல்லை, யாருமே இல்லை. இது எப்படி ஆகும்? இது சாத்தியமே இல்லையே என்றுதான் தேவன் பேசின போது எல்லா தேவனுடைய மனுஷரும் சொல்லியிருக்காங்க. நம்மளும் அப்படித்தான், தேவன் நம்மகிட்ட பேசுறாரு, இது எப்படி அப்படி நம்மளும் கேள்வி கேட்கிறோம். காரணம் நம்முடைய சூழ்நிலை அப்படி, சுற்றி நடக்கிற காரியங்கள் அப்படி. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது சூழ்நிலை எப்படி இருந்தாலும், பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும், காரியங்கள் எப்படி இருந்தாலும், காலங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் அதை செய்து முடிக்கிற ஆண்டவர். நாம மறந்தாலும் அவர் மறக்காதபடிக்கு அவர் செய்து முடிக்கிற கர்த்தர். இரண்டாவதாக இந்த தேவதூதர்கள் யார்கிட்ட பேசினாங்கன்னா மரியாள் இடத்துல பேசினார்கள். முதலாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால சகரியாவிடத்துல பேசுறார்கள், இரண்டாவது மரியாள் இடத்துல பேசுறார்கள். இது ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அப்பையும் நம்ம தியானிக்கிறோம். தேவதூதர் வந்து நாசரேத்தூர்ல இருந்த இந்த மரியாள் இடத்துல பேசினார். அப்போ உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இது எப்படி அவங்களோட பிரச்சனை அறியானே அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த காரியத்திலே மரியாளோடு அவர் பேசின காரியத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இது வந்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 இருந்து 38 வரை உள்ள பகுதியிலே இருக்கிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, முதல் காரியம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த சூழ்நிலை நீங்களாக இருந்தாலும் சரி, தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவனாலே செய்ய முடியாத காரியம் நம்ம வாழ்க்கையில எதுவும் இல்லை. நாம ஆண்டவருக்கு ஒப்புவிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். சகலத்தையும் நமக்காக அவர் செய்து முடிப்பார். முதல் காரியம் தேவதூதன் மரியாதையில் பேசுறதுல நம்ம கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இரண்டாவது காரியம், இந்த தேவதூதன் எலிசபெத்திடத்திலே பேசினா, நீங்க மரியாள் இடத்துல பேசினார். ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கிறவர்கள். எலிசபெத் வயது சென்றவர்கள், திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை இல்லாதவர்கள். அவங்க விட்டு ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், ஆண்டுடைய தூதன் வந்து சொன்னாரு, நீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போறீங்கன்னு சகரியாவுக்கு சொல்லி எலிசபெத்துக்கு வாய்ப்பு. இங்க மரியாதை கேஸ்ல பாத்தீங்கன்னா, மரியாள் திருமணமே ஆகாதவர்கள். ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் தேவதூதன் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நீங்க ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பீங்க. வார்த்தை கவனிக்கணும். சில இடத்துல நம்ம நினைக்கிறோம், அவங்க அந்த சூழ்நிலை இருந்தாங்க, அவங்க அது நடந்துச்சு, நம்ம சூழ்நிலைக்கு அது ஒத்து வருமா என்று நம்ம யோசிக்கிறோம். எலிசபெத்தை போல வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அல்லது மரியாதை போல திருமணமே ஆகாதவர்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் தேவனுடைய வார்த்தை ஒரே காரியத்தை வாக்கு பண்ணி ஒரே மாதிரி தான் அது நிறைவேற்றுச்சு. அப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒன்றை தெளிவாய் நீங்களான புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்ப்பு பண்ணுகிறவர். சூழ்நிலை முக்கியம் அல்ல, எந்த பொசிஷன் நீங்களான இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது முக்கியம் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறமாங்கிறது முக்கியம். அவருடைய வார்த்தை வசனத்தை நம்புகிறமாங்கிறது முக்கியம். தேவன் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறதுமாக முக்கியம். எவ்வளவு ஆக்கியம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்கிறது போல, நம்ம நம்புகிறதுலே நம்ம உறுதியா இருக்கிறோமா, காணப்படாததிலே நம்ம நிச்சயமா நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதான் தேவன் பார்க்கிறார். தேவன் நம்ம இடத்துல காண்கிற முதல் காரியம் நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான். இங்கே எலிசபெத்தும் மரியாளும் வித்தியாசமான காலகட்டங்களிலே வித்தியாசமான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அவர் வாழ்க்கையிலே குழந்தையை கொடுக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது காரியம், இங்கே தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலாடுவார், அசைவாடுவார், அதனால குழந்தை பெற்றெடுப்பீங்க. திருமணம் ஆகாம இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்க மீது அசைவாடும் போது நீங்கள் இந்த குழந்தையை பெற்றெடுப்பீங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வாசிங்க 1ஆம் அதிகாரம். வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது,
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இந்த ஆதியிலே பூமியின் மேல அசைவாடின அதே ஆவியானவர் தான் இங்கே மரியாதை மீதும் அசைவாடினார். இந்த ரெண்டு இடத்திலும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரே வார்த்தை தான். இதை சரியாய் புரிந்து கொள்ளணும்னா, கோழி முட்டை மீது அடகாக்குது இல்லையா, அதே வார்த்தை தான் கவரின்னு சொல்லுவாங்க. இது மேல உட்கார்ந்து அசைவாடுகிறது, அடைகாக்குறது. இப்ப கோழி முட்டையில அடகாத்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? ஒரு புதிய சிருஷ்டி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே ஒரு புதிய சிருஷ்டி இருக்கும். தேவ ஆவியானவர் அசைவாடுனார்னா அங்கே ஒரு புதிய வாழ்க்கையை நீங்களும் நானும் பார்க்க முடியும். சிலரை யோசிக்கலாம், நம்ம வாழ்க்கையில கேள்வி இருக்கிறது, தடைகள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கும் போது ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவர் அசைவாடுவதற்கு நீங்கள் நானும் இடம் கொடுப்போம் அப்படின்னா தேவ ஆவியானவர் அசைவாடி உங்களுக்காக எனக்காக ஒரு புதிய காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார் ஆண்டவர். அப்ப ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது. ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறதா இருக்கிறது. ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அந்த அதிசயங்கள் நடக்கிறதா இருக்கிறது. அவர் ஆவியானவர் அசைவாடுவதற்கு நீங்களும் நானும் விட்டுக் கொடுக்கிறவர்களாய் நாம இருக்க வேண்டும். அடுத்த காரியம் இங்க தேவதூதன் சொல்றத பார்க்கும்போது இது தேவதூதன் ஒரு சாட்சியும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி யோசிக்கிற, ஆனா உன் இடத்தாளாகிய உன் எலிசபெத்துக்கு இது 6வது மாதம்னு சொல்றாரு. நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக தேவதூதர்கள் ஏற்கனவே தேவனுடைய நன்மையை பெற்றவர்களை சாட்சியாய் சொல்லி உதாரணமாய் சொல்லி உங்களை என்னையார் உற்சாகப்படுத்துகிறவர். பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டுடைய பிள்ளை, வசனத்தை நம்புகிறோம், வசனத்தை பின்பற்றுகிறோம் போது we are feeling very lonely. நம்ம தான் இருக்குமோ, மற்றவங்களா ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம தான் அப்படி இருக்கணும் என்று நம்ம யோசிக்கிறோம். நாம நம்ம குடும்பம் தான் இருக்குமோன்னு யோசிக்கிறோம். ஆனா தேவதூதன் மூலமாய் தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் மட்டும் இந்த விசுவாசத்துல இல்லை, நீங்களும் நானும் மட்டும் இந்த அனுபவத்துல இல்லை, நம்மளை போல இன்னொரு கூட்டத்தை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப நமக்கு உற்சாகப்படுத்தத்தக்கதாய், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தத்தக்கதாய் தேவ தூதர்கள் அங்கே முன் உதாரணங்களை சாட்சிகளை நம்ம சொல்றதை பார்க்கிறோம். அப்ப நீங்கள் நானும் தனிமையா இல்லை, கர்த்தர் இன்னொரு கூட்டத்தையும் வச்சிருக்கிறார். சொன்னது போல நான் மாத்திரம் இருக்கிறேன், நீ மாத்திரம் இல்லையா, இன்னும் மகாலுக்கு முன்னால முழங்கால் பண்ணிடாத, இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது என்று அவருக்கு சொன்னார். அதே போலதான் தேவனை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் நானும் மட்டும் வசனத்துக்காக நிக்கல, இது ஒரு கூட்டம் வசனத்துக்காகவே இருக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 3வதாக தேவதூதன் பேசுறது யாருன்னா யோசேப்பிடத்துல. இது மத்திய 1ஆம் அதிகாரம் 18 25 வரைக்கும் வாசிக்கும் போது இதை பார்க்க முடியும். அதனால நமக்கு தெரியும், தேவதூதன் யோசேப்பிடத்துல பேசும்போதெல்லாம் சொப்பனத்துல பேசினார். மரியாதத்துல பேசும்போதும் சகரியாவிடத்துல பேசும்போதும் நேரடியாய் பேசினார். அங்க இங்கே யோசேப்பிடம் பேசும்போது சொப்பனத்துல பேசினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதெல்லாம் ரொம்ப ஆழமா தியானிக்க நேரம் இல்லை, வேற வேலை சொல்லிட்டு போறேன். சரி, இங்கே தேவதூதன் யோசேப்பிட்ட பேசினார். நல்லா நீ கவனிக்கணும். பல பேர் சொல்றாங்க கர்த்தர் சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவியானவர் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கர்த்தர் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் ஒரு காரியம் சொல்றாங்கன்னா சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பிடத்திலையும் தேவன் பேசுவார். உதாரணமா இப்ப ஏன்ட்ட ஒரு காரியம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, நாங்க போகும்போது அதுக்கு முன்னாலேயே அவங்க சொல்லியிருப்பாரு, பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்ல வார்த்தை புரியுதா? நான் போய் கர்த்தர் தான் உங்க வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லணும், அவன் கர்த்தர் எங்க வீட்டு முதலையே சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா 2 தரப்புலையும் சொல்றாங்க. இப்போ மரியாதைக்கு மாத்திரம் சொல்லிவிட்டு இப்ப யோசேப்பிட்ட சொல்லல அப்படின்னா அங்க பிரச்சனை வந்துடும். யோசேப்பிட்ட தேவன் சொல்லாவிட்டால் அங்க ஒரு குழப்பம் உண்டாயிருக்கும். ஏற்கனவே அவர் குழப்பம் வந்துருச்சு, அவர் ரகசியமாக தள்ளிவிட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் தேவதூதன் சொல்றார்,
சொல்றாரு, நீ அவரை தள்ளிவிடாத, அவரிடத்தில் உற்பத்தி ஆகிருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடையதுன்னு சொல்லி தெளிவாய் அங்கே பேசுகிறார். அப்ப தேவ தூதன் பேசுறாங்க அப்படின்னா அது தேவன் பேசுறாருன்னா சம்பந்தப்பட்ட எல்லா தரப்புலையும் பேசுறாரு. அப்ப நம்மகிட்ட யாராவது வந்து கர்த்தர் உங்ககிட்ட போக சொன்னா, உங்ககிட்ட கர்த்தர் சொல்ல சொன்னா, உங்ககிட்ட கர்த்தர் வாங்க சொன்னான்னு சொன்னா தெளிவா சொல்ல தெரியணும். அந்த கர்த்தர் என்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லல, அதனால தேவையில்லை என்று நம்ம சொல்வதற்கு பழக வேண்டும். சரி, இங்க வேதத்துல வாசகம் இப்படிதான் நடக்குது. நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். பொருளிட்டு ஆண்டவர் சொன்னார், பேதுருவிட்டு ஆண்டவர் சொன்னார். பேதுருவிட்ட மட்டும் சொல்லிட்டு விடல, அல்லது பொருளிட்டு மட்டும் சொல்லிட்டு விடல, ரெண்டு தரப்புலையும் தான் தேவன் பேசினார். அப்ப யோசேப்பிட்ட பேசும்போது அடிப்படையில் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, அன்றைக்கு யோசேப்புக்கு இருந்த சந்தேகங்களை போக்கினார். தேவன் பேசுறாருன்னா, தேவ தூதர்கள் வந்து பேசுறாங்கன்னா நமக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை அவன் நீக்குவான். சில நேரத்தில் ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றாங்க, ஆனா குழப்பம் தான் அதிகமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்றோம், சந்தேகங்கள் அதிகமாக. சில நேரங்களில் ஆழமான சத்தியம் அது தேவ ரகசியம் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நம்ம விசுவாசத்துக்கு சந்தேகத்தை உண்டாகிற மாதிரியும் குழப்பம் உண்டாகிற மாதிரி தான் அநேகம் பேசுறதை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் பேசினாருன்னா எப்படிப்பட்ட சந்தேகமா இருந்தாலும் அந்த சந்தேகங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்லுகிறேன், எங்கெல்லாம் வசனத்தை பேசுறோமோ அங்க ஒருத்தராக சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்காக பேசினாரு, இந்த கேள்வியோட வந்தேன், இந்த சந்தேகத்தோட வந்தேன், கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்திட்டாரு, எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு சொல்றதை கேட்டுக்கிறேன். அவனுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் பேசினா சந்தேகங்கள் கண்டிப்பாக மாறும். தேவன் பேசினா குடும்பங்கள் இணையும். புரியுது? இப்ப யோசேப்பு என்ன நினைக்கிறாரு, மரியாதை எப்படியாவது தள்ளி விடணும்னு நினைச்சார். ஆனா தேவதூதன் பேசினபடினாலே இது யோசேப்பு மரியாதை சேர்த்து கொண்டார். அப்ப தேவதூதன் பேசினாங்கன்னா என்ன நடக்கும்? குடும்பங்கள் இணையும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள், சந்தேகத்தில் உள்ள குடும்பங்கள் இணைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு உபவாச கூட்டம் கொடுத்த உடனே அந்த கூட்டத்தை நடத்துகிற ஒரு சகோதரி ஜெபிக்க வந்த இன்னொரு வாலிப சகோதரி சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நடந்து வரும்போது கல்லை திரிச்சுக்கிறாங்க. நடந்து வந்தாங்க, கல்லை ஏற்றிட்டாங்க. இப்போ நகம் வேறு இருக்கிறது, காயம் இருக்கிறது. நீங்களும் நானும் என்ன சொல்லியிருப்போம், ஜெபம் பண்ணுவோம்னு ஜெபம் பண்ணிருப்போம். சுகமாரம் தீர்க்கதரிசி அம்மா சொன்னாங்க, அவங்களுக்காக அன்னிவாச பேசி ஜெபம் பண்ணி சொல்றாங்க, உனக்கு உங்க வீட்டுல செய்வனை வச்சிருக்காங்க. நான் உடனே என்னை அழைச்சு வந்து சொன்னேன், நல்லா இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாங்களே. இப்ப அதுக்கு என்ன சந்தேகம் வரும், நம்ம வீட்டுல யார் செய்வனை வச்சா, அது யார் நமக்கு எதிராக இருக்கிறது. இது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது என்னதான் வரும், குடும்பத்துக்குள்ள குழப்பம், சந்தேகம் தான். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் பேசினாங்கன்னா, தேவதூதர் வந்து பேசினாங்கன்னா, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணையவே ஒழிய இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஒருபோதும் பிரியா. அப்ப நம்ம குடும்பங்கள் இணைய வேண்டுமானால், நம்ம குடும்பங்கள் சந்தேகம் இல்லாம வாழணும்னா, நம்ம குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களாலும் கீழ்ப்படிந்தவர்களாய் இடம் கொடுக்கிறவர்களாய் நாம இருக்க வேண்டும். அப்ப இங்கே இது வந்து குடும்பங்களை இணைக்கிறாங்க, சந்தேகங்களை போக்கினார்கள் பார்க்கிறோம். அடுத்தது நான்காவதாக மேய்ப்பரிடத்திலே தேவதூதர் பேசினார்கள். முதல்ல சகரியாவிட்ட பேசினாங்கன்னு பார்த்தோம், இரண்டாவது மரியாதை பேசினார்கள், மூன்றாவதாக யோசேப்பிட்ட பேசினாங்க, இப்ப நான்காவதாக மேய்ப்பரிடத்திலே பேசினார்கள். இந்த மேய்ப்பர்களிடத்திலே பேசினாங்கன்னு சொல்லும் போது அடிப்படையில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலை மேய்ப்பர்கிட்ட பேசினாங்க? முதல்ல பேசின மூன்றுமே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பேசினார்கள். மேய்ப்பர்களிடத்தில் பேசும்போது இயேசு பிறந்த உடனே பேசினாங்க, இயேசு பிறந்த பின்பு பேசினார்கள், பிறந்த உடனே பேசினாங்க. இன்றைக்கு தாவீது ஊரிலே அப்படின்னா அன்றைக்கு பேசினார். கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மரியாளும் யோசேப்பும் சொந்த வீரரை
யாராவது ஆள் இருந்தாங்களா? குழந்தை பிறந்ததுன்னு சொல்றதுக்கு உறவினர் இருந்தாங்களா? அல்லது உதவிக்கு ஆட்கள் இருந்தாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? எதுவுமே. அப்ப சொந்த பந்தம் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லாத நேரத்துல தான் தேவதூதர்கள் வந்து அந்த வேலையை செய்தாங்க. அப்படி உங்களுக்கு எனக்கும் சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், நமக்காக பேச ஆள் இல்லை, நமக்காக வழக்காட ஆள் இல்லை, நமக்காக பரிந்து பேச ஆள் இல்லை, நம்ம காரியங்கள் செய்யறதுக்கு ஆள் இல்லை, நம்மளாகவே எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது. நம்ம யோசிக்கிறோம், புலம்புகிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இப்படிப்பட்ட நிலைமையில ஆட்களே இல்லை என்று சொல்லிருக்கிறவங்க யாரோ அவர்களுக்காகத்தான் தேவன் தூதர்களை அனுப்பி பேச வைக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்க, எந்தையெல்லாம் முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறதோ அங்கெல்லாம் தேவதூதர் வருவார். இதே இயேசுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் கெத்செமனேலே அவர் புலம்பி ஜெபிக்கிறார். அவர் வேர்வை துளிகள் ரத்தம் துளிகளாக வெளிப்படுகிறது. 3 ஜெபமண்ண கூட்டு போனவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல உதவிக்கு ஆளே இல்லாத நேரத்துல தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப எங்கெல்லாம் நமக்கு முடியாதுன்னு சொல்லுகிறோமோ அங்கெல்லாம் தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறாங்க இருக்கிறார். அடுத்த கவனிக்க வேண்டியது என்னன்னா, யார் இடத்திலே தேவதூதர்கள் பேசினார்கள்? மேய்ப்பர் இடத்துல பேசுறாங்க. இந்த மேய்ப்பர்கள் அந்த நாட்களிலே சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். இவங்களை யாரும் மரியாதை செலுத்துறது இல்லை. இது வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல மாத்திரமல்ல, இது யோசேப்புடைய காலத்திலிருந்தே இருக்கிறது. நல்லா வாசிக்கிறோம். யாக்கோபும் பிள்ளைகளும் போகும்போது வேதத்துல வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே இந்த மேய்ப்பர்கள் அல்லது எபிரேயர் இந்த மேய்ப்பர்கள் சொன்னாலே மற்றவர்களுக்கு அருவருப்பானவர்களா, மற்றவர்களுக்கு அருவருப்பானவர்கள். யாரும் அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் கூட ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் அப்படின்னாலே கேவலமாக நினைக்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்கன்னா தரப்புறவா நினைக்கிறோம். ஆனா தேவ தூதர்கள் தேவ கட்டளையின்படி அவங்களுக்கு தான் முதல் செய்தியை போய் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் ஒரு சாட்சி சொல்லணும்னா கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா கூட மேய்ப்பருடைய சாட்சிகளை அந்த நாட்களில் கோர்ட்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? மேய்ப்பர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இரண்டாவது, சாட்சி சொல்லணும்னா கூட அந்த சாட்சியை யாரும் ஏற்றுக்கொண்டது இல்லை. அவ்வளவாய் அவங்க ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய தூதர்களை அனுப்பி அவங்களுக்கு தான் இயேசுவானது பிறந்த முதல் செய்தியை அறிவித்தார். அந்த தேவ தூதர்கள் தான் இயேசு பிறந்திருக்கிறார் செய்தியை முதல் முறையாய் எதிர்பட்ட எல்லாரும் அறிவித்தார்கள். அப்ப இயேசுடைய நற்செய்தியை முதல்ல அறிவிச்சதே யார்தான்? மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்கள் தான் ஒதுக்கப்பட்டாங்க. மற்றவர்களை கேவலமா எண்ணப்பட்டார்கள். அவர்களை கர்த்தர் வைத்து வைத்தார். அப்ப இன்றைக்கு தேவதூதர்கள் பேசுற இந்த காரணம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களையும் என்னையும் மற்றவர்கள் அற்பமா எண்ணலாம், மற்றவர்கள் ஒதுக்கலாம், மற்றவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க சொல்லலாம். ஆனா கர்த்தரோ நம்மை கொண்டுதான் இந்த தேசத்திற்கு ரட்சிப்பை அறிவிக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டுபடி கர்த்தர் உங்களை என்னை கொண்டு தான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அவங்க அது இல்லை, இது இல்லை, திறமை இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை என்று நீங்கள் நான் யோசிக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இது ஆண்டவர் தூதனை அனுப்பி மேய்ப்பரிடத்திலே பேசின காரியங்களில் இருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக 5வதாக இது தேவதூதர்கள் சாஸ்திரிகளிடத்திலே பேசினார்கள். இந்த சாஸ்திரியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இவர்கள் பாட சாஸ்திரங்களை கற்றவர்கள், சோசியக்காரங்க கிடையாது, பாட சாஸ்திரங்களை கற்றவர்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள். இவங்க 3 பேர் போனாங்கன்னு சொல்லி அவங்க கொண்டு போன கிஃப்டின் அடிப்படையிலே நம்ம சொல்லுகிறோம். பரிசு பொருட்கள் அடிப்படையை வச்சு 3 பரிசு பொருளை வச்சாங்கனால அவங்க 3 பேர் போனாங்க என்று நம்ம சொல்லுகிறோம். இவங்க ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, இவர்கள் இயேசுவை தரிசிக்கும்படிக்கு போவதற்கு காரணமா இருந்தது ஒரு நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுச்சு. ஆனா நட்சத்திரம் வழிகாட்டி இயேசுவை அவர்கள் கண்டதுக்கு பின்னால தேவ தூதர்கள் வந்து அவரோடு பேசினார்கள். இது குறித்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. ஏரோதினிடத்திலே திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டாராம். அதான் கவனிக்க, வேற வழியா போகணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களை எந்த ஒன்று பேசுறாரு. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அங்கே அற்பமாய் எண்ணப்பட்ட மேய்ப்பர்களுடைய
2 வருஷ காலம் நாடு விட்டு நாடு போறாங்க. ஒண்ணு. அப்ப 2 வருஷம் அவங்க பயணம் பண்ணணும்னா ஒரு நாடு விட்டு நாடு போற சாதாரண ஆட்கள் இல்லை. ரெண்டாவது அவங்க கொண்டு போய் குழந்தையா இருந்த இயேசுவுக்கு அவங்க படைச்ச அன்பளிப்புகள், பரிசு பொருட்களை பாருங்க. எல்லாம் விலையேறப்பட்டவர்களை அவங்க படைச்சாங்க. அதுக்கு இன்னும் கத்தோலிக்க சபையார்கள் சொல்லுவாங்க, அவங்க ராஜா அரசர்கள் அப்படிங்கிறாங்க. 3 அரசர்கள் பண்டிகையே கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆட்களாக மதிக்கப்படுகிறார்கள். அப்ப தேவ தூதர்கள் சாதாரண மேய்ப்பனிடத்திலையும் பேசுறாங்க, படித்த பணக்கார அதிகாரங்களும் அவங்க பேசுறாங்க. கொஞ்சம் பேர் தேவதூதர் வந்தாங்க, கத்தர் பேசுறாங்கன்னா அந்த வரம்பெற்ற சொல்லுவங்கிட்ட பேசுவாரு, இல்ல மைக்கில பேசுறவங்கிட்ட பேசுவாரு, டிவியில பேசுறவங்கிட்ட பேசுவாரு. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நிச்சயமா அப்படி இல்லை. அவர்களிடத்துல பேசுறது போல நம்ம ஒவ்வொருத்தரிடத்துலயுமே கத்தரும் பேசுவாரு, தேவதூர்ல அனுப்பியும் நம்ம கூட பேசுவாரு. தேவன் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல. அவங்க இவங்கிறதே இல்லை, இவங்கதான் தகுதியானவர்கள் இல்லை. கத்தர் எல்லா மக்களிடத்திலையும் அவர் நேரடியாய் பேசுகிற கத்தர், அல்லது தூதர் மூலமாய் அவர் பேசுகிற கத்தர். இந்த மக்களிடம் தான் நான் பேசுகிறேன் ஒதுக்கி வச்சு யாரையும் உயர்த்தவும் இல்லை, அல்லது பேச மாட்டேன் என்று யாரையும் அவர் ஒதுக்கி வைக்கிறதும் இல்லை. தேவன் எல்லாரிடத்திலையும் ஒரே மாதிரி பேசுகிறவர். அவரிடத்துல வருவதற்கு எந்த தடையும் யாருக்கும் தேவன் விதிக்கிறது இல்லை. அது நம்ம விசுவாசிகளா இருக்கிறதா சரிதான், ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரிதான், எந்த வேலையை செய்வதற்கும் தேவன் எல்லாரையும் அவர் தகுதிப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். அப்ப சாஸ்திரிகளிடத்துல அவங்க பேசுறாங்க. இப்ப சாஸ்திரிகளிடத்துல இந்த தேவதூதர் பேசுறதுனால என்ன நன்மை நடந்தது அப்படின்னா, தேவதூதர் அவரை எச்சரித்தார். தேவதூதர்கள் ஆலோசனை சொல்றது மாத்திரமல்ல, அவர் எச்சரிக்கையும் செய்றாங்க. இந்த எச்சரிப்பை இந்த சாஸ்திரிகள் பெறாவிட்டால், ஏரோது சொல்லி அனுப்பினாரு, நீங்க போய் குழந்தைய பார்த்துட்டு வந்து ஏன்ட்ட சொல்லுங்க, நானும் போய் அதை தரிசிக்கணும். ஆனா ஏரோவுடைய நோக்கம் என்ன? குழந்தையை கொள்ள வேண்டும், அதான் நோக்கம். அவன் சொப்பனத்திலே தேவனோட பேசி, நீங்க திரும்பி இந்த வழியில் போயிடாத, ஏறதுக்கு போயிடாத, நீ போய் சொன்னீங்கன்னா குழந்தையை கொண்டு விடுவான். அதனால வந்த வழியில போகாம வேற வழியில போக. நம்ம வாழ்க்கை எடுத்து பாருங்க. சில நேரங்கள்ல எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ, யாருக்கு சொல்லக்கூடாதோ அவங்களெல்லாம் சொல்லுவோம், அதையெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஒரு பெருமை வந்துடும். நாங்கள் ஆண்டவரை தரிசித்து விட்டோம், நாங்கள் இது நன்மையை பெற்று விட்டோம், அல்லது நாங்கள் விதமாய் ஆசிரியப்பட்டோம் சொல்லி பெருமையாய் நம்ம சொல்லி விடுக்கிறோம். இந்த பெருமையாய் பேசுற காரியங்கள் பல நேரங்களிலே மற்றவர்களுக்கு ஆபத்தாய் முடிகிறது. இந்த சாஸ்திரிகள் திரும்ப போய் ஏரோதுக்கு செல்லிருந்தா, ஒருவேளை ஏரோதுகளுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து இவரை வாழ்த்தி இருப்பான், வழி எழுப்பி வச்சிருப்பான். ஆனா குழந்தை இயேசுவை கொள்வதிலே அவன் தீவிரம் காட்டியிருப்பான். அப்ப இந்த தேவதூதர் பேசுறதுனாலே எச்சரிக்கப்பட்டார்கள். மற்றவர்களுக்கு வர இருந்த ஆபத்து அங்கே தடுக்கப்பட்டது. இயேசுவானதுக்கு வர இருந்த ஆபத்து தடுக்கப்பட்டது. அப்ப நம்மளோட சில நேரங்களில் தேவன் பேசும்போது, அல்லது தேவ தூதர்கள் பேசும்போது, கர்த்தர் இதை சொல்லாத, இதை செய்யாத என்று சொல்லும் போது நம்ம அடக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அமைதியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்து 6வதாக யோசேப்பிடத்திலே திரும்பவும் ஆண்டவர் தூதரை கொண்டு பேசினார். முதல்ல இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேசினார், பிறந்ததுக்கு பிறகு யோசேப்பிடத்திலே பேசினார். இப்ப என்ன பேசினார்? யோசேப்பிடத்திலே என்ன பேசினாரு? இது வந்து 2ஆம் அதிகாரம் 13லையும் 19லையும் இருக்கிறது. இங்க என்ன பேசினாரு? இந்த குழந்தையை போடுறதுக்கு ஏரோது திட்டமிட்டு இருக்கிறார். அதனால குழந்தையின் தாயை கூப்பிட்டு கொண்டு இந்த தேசத்தை விட்டு பக்கத்துல இருக்கிற தேசத்துக்கு போயிருக்க, நீ இங்க இருக்க வேண்டாம், குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தையை தூக்கிட்டு போ அப்படின்னு. எப்படி சாஸ்திரிகிட்ட பேசிச்சு வேற வழியில போன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இவரு சொல்றாரு, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், வேற இடத்துக்கு கவனிக்கணும். இயேசு பெத்லகேம்ல தான் பிறக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். மீகாவிலே அவர் அழகா சொல்லிட்டாரு, ரொம்ப தெளிவா 5:2 அவர் சொல்றாரு, தான் பிறக்கணும். ஆனா அதே நேரத்துல இந்த
இப்ப அவங்க தொழுவத்துல இல்ல, ஏதோ ஒரு வீட்டிலே இருக்கிறாங்க. வித்தியாசம் புரியுதா? இப்போ ஏதோ அவங்கள்ட்ட கேட்டாரு, நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து திட்டமாய் விசாரித்தான் அப்படின்னு. அப்ப அந்த கால அளவின்படி 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவன் கொலை சேர்த்துட்டு கட்டினான். அப்ப இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 2 வருஷ காலம் வளமும் அந்த குழந்தை ஒரு வீட்டிலே இருந்திருக்கிறது. இப்ப 2 வயசு ஆனதுக்கு பிறகுதான், இந்த சாஸ்திரியெல்லாம் தரிசித்து போனதுக்கு பிறகுதான் இப்ப ஆண்டவர் சொல்றார், குழந்தை பக்கத்துல நடந்து போயிருக்கு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இயேசு எங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டதை தூதர்கள் மூலமா பேசிக்கொண்டே இருந்தார். உங்களை என்னங்கிறது தேவனுடைய திட்டம் இருக்கிறது. எல்லா நேரத்திலையும் ஒரே இடத்துல இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. சில நேரங்களில் தேவன் நம்மளை இடம் மாற்றுகிறார். எதுக்காக இடம் மாற்றுகிறார்? நமக்கு வருகிற ஆபத்திலிருந்து தவிக்கும்படி இடம் மாற்றுகிறார். ஏன் யோசேப்பும் மரியாளும் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்தாங்க? தேவ வசனம் நிறைவேறும்படியாக வந்தார்கள். ஏன் இங்க பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு போறாங்க? தப்புவிக்கும்படி அவர்கள் அங்கே போகிறார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட சில பயணங்களை தேவன் அனுமதிப்பதன் நோக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், தேவ திட்டம் உண்டாகணும், ஆபத்துக்கு தப்புவிக்கணுங்கிறதுக்காக தேவன் இந்த காரியங்களை செய்கிறார். ஆனா நம்ம பல நேரம் என்ன யோசிக்கிறோம், இது நான் பிறந்த ஊரு, அதான் வளர்ந்த ஊரு, அதான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நம்மளுடைய மாற்றங்களுக்கு ஒப்பு கொடுக்க மறக்கிறோம். இந்த மாற்றம் எங்கே வேத வசனத்தின்படி தேவனுடைய ஆலோசனைப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கதான் ஒரு உயர்வை பார்க்க முடியும். மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது வேத வசனத்தின் அடிப்படையான ஒரு மாற்றம், ஒரு உயர்வு, அது வரும்போது அது தட்டி கழிக்க கூடாது. தட்டி கழிக்காம தேவன் சொல்றாரா, தேவன் வார்த்தை சொல்றதா என்று நீங்க நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அங்கே பாதுகாப்பை தருகிறார். இப்ப அந்நிய தேசத்துக்கு போறாங்க, இப்ப அங்க இருக்காங்க, திரும்பவும் தேவன் அவரோட பேசினார். என்ன பேசினாரு? குழந்தையை கொலை செய்ய தேடுனவன் பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு திரும்ப எங்க போ? இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க சிங்குலரா புளூரலா? அப்ப இயேசுவை கொலை செய்யறதுக்கு ஏரோது மாத்திரம் திட்டம் தீட்டல, ஒரு பெருங்கூட்டம் திட்டம் தீட்டிருச்சு. இப்ப தேவதூதர் என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் கொல்லணும்னு திட்டம் போட்டானோ அவன் எல்லாம் செத்து போனான். முதல்ல என்ன சொல்றது? ஏரோது மரித்த பின்பு தானே? ஏரோது இறந்த பின்பு போடு. அப்ப அங்கே ஏரோதுங்கிற ஒரு ஆளுக்கு சொல்லிருக்கு. ஆனா பின்னால சொல்லுது, இந்த பிள்ளையை கொலை செய்ய வகை தேடினவர்கள் செத்து போனாங்க, எல்லாம் அழிஞ்சு போடும். அப்ப ஏரோதுங்கிற ஒரு ஆளுக்கு கீழாக பெரும் கூட்டம் இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்தது. இப்ப எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. பாதி பேர் அழிக்கப்பட்டிருக்காங்க, பாதி பேர் ஒன்று தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லல. அப்ப நம்ம ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வைக்கதை, நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த காரியத்தையும் தேவன் நடவடிக்கிறவங்க. ஏதோ பாதியை வச்சுட்டு பாதியில சப்போர்ட் பண்ணி ஏதோ வாழ அப்படின்னு தேவன் சொல்லல. கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த திட்டம் எழுப்பினாலும், எந்த சதி எழுப்பினாலும், யாரு என்ன செஞ்சாலும் முற்றிலுமாய் அழிக்கிறவர் தக்க. இவங்க யோசித்தாங்க, இஸ்ரவேலை வைத்து குழந்தையாக இயேசுவை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் அழிக்கப்பட்டவர்கள் அழிக்கும்படி திட்டமிட்டவர்களே ஒழிய இயேசு அல்ல. இயேசு தேவ திட்டத்தின்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப வந்தார். அவர்கள் நல்லா தெரியும் எஸ்தர் காலத்தில் நடந்தது. மொர்தெகாயையும் யூத ஜனங்களையும் எப்படியாவது அழிச்சிடணும்னு ஆமானோ அன்னைக்கு இருந்தவங்க திட்டமிட்டாங்க. அவன் குறித்திருந்த அந்த நாளில் தானே காரியம் தலைகீழாய் மாறிச்சு. அப்ப இந்த தேவ தூதர்கள் யோசேப்பு சொல்றது நமக்கு ஒன்று தெரிகிறது. நமக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகாரங்கள் எழுப்பினாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் படங்கடிக்கிற ஆண்டவர். தேவ திட்டம் தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நம்மள தேவன் எங்க வைத்திருக்கிறாரோ, எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேறாம தேவன் உங்களையே கைவிடுகிறது இல்லை. இது தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக
இன்றைக்கு கூட இதே விதமாய்த்தான் தேவதூதர்களை பயன்படுத்தி நம்மளோடு அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் கடைசியாய் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் எப்படி சொல்கிறது? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், அதாவது தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிற மக்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு இந்த தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவர், கிறிஸ்து நமக்கு ஆசீர்வதிக்கிறவர், கிறிஸ்து நம்மளை வாழ வைக்கிறவர், கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய தூதர்களும் நமக்காக இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்காக எனக்காக ஊழியம் செய்யும்படிக்கு இருக்கிறார்கள். நமக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பணிவிடைக்கு ஆட்கள் இல்லாவிட்டாலும், நமக்கு ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாவிட்டாலும், நமக்காய் பேசுவதற்கு, நமக்காய் வழக்காடுவதற்கு, நமக்காய் யுத்தம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாவிட்டாலும், கர்த்தர் ஒரு கூட்ட தேவதூதர்களை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அவர்கள் நமக்காய் யுத்தம் செய்வார்கள், அவர்கள் நமக்காய் வழக்காடுவார்கள், அவர் நம் நிமித்தமாய் அவர்கள் கிரியை செய்கிறவர்களா இருக்காங்க. அவங்க யாரா? பணிவிடைக்காரர்கள். அவங்க நமக்கு எஜமான இல்ல, நம்ம ஆராதிக்கிறவங்க தகுதியானவங்க இல்ல, நாம அவர்களை வணங்கவோ தொழுது கொள்ளவோ கூடாது. மாறாக அவர்கள் நமக்கு ஊழியம் செய்கிற பணிவிடைக்காரர்கள். ஆகவே அவர்களுக்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே அந்த நாளுக்கு இந்த நாளுக்கு வரைக்கும் தேவதூதர்களை பயன்படுத்திட்டு இருக்கீங்க, தொடர்ந்து எந்த வாழ்க்கையிலையும் அப்படியே கிரியை செய்யணுமா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நாட்களையும் தம்முடைய தூதர்களை அனுப்பி நமக்கு ஒரு பணிவிடை செய்ய உதவி செய்யலாம். திருப்பமா எல்லா தேவ சமூகம் நம்ம எழுதி இருக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்த்தோம். அப்படி தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைக்கு மாறாததா இருக்கிறது. அவருடைய கருத்திலே அப்படியே அர்ப்பணம் செய்வோம். இந்த அன்பான தேவ ஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆரம்பத்திலிருந்து திரும்ப திரும்ப கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு உறவு ஜனங்கள் இல்லாம இருக்கலாம், நமக்கு சிநேகிதமாக இல்லாம இருக்கலாம், இக்கட்டான நேரத்திலே, முக்கியமான நேரத்திலே நம்முடைய காரியமாய் பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், நமக்காக மற்றவர்களிடத்திலே செய்திகளை கொண்டு போவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஒரு கூட்ட தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் நம்ம வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார். அவர்களை கொண்டு நமக்கு அவர் உதவி செய்வார். அவர்களை பணிவிடைக்காரராக தேவன் வைத்திருக்கிறாரே. நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் அவர் நம்ம கூடயே இருக்கிறாங்க. போக வேண்டிய வழியை சொல்றாங்க, போகக்கூடாத இடத்தை சொல்லி நம்ம எச்சரிக்கிறார்கள், தங்க வேண்டிய இடத்தை சொல்றாங்க, புறப்பட வேண்டிய காலத்தை சொல்லுகிறார்கள், தேவ சமூகத்திலே நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை சொல்லுகிறார்கள், தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். விதமாய் பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவதூதர்களை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறதுக்காக சோதனை பண்ணுவோம். இந்த தூதர்களை கொண்டு நம்ம வாழ்க்கையில தேவன் இடைப்படப்படுறதுக்காக சோதனை பண்ணுவோம். வரக்கூடிய நாட்களிலே தேவ தூதர்களை தேவன் நமக்கு அனுப்பி அப்படி காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்படுறதுக்காக சோதனை பண்ணுவோம். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் அதிகமாய் கிறிஸ்திய வல்லமையில் எங்கள் ஆண்டவரே, உடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2020 வருஷங்களுக்கு முன்பாய் எங்களுக்காக இந்த பூமியில மனுஷனாய் வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பரலோகம் விட்டு இறங்கி வந்து முன்னணியிலே துணிகளால் சுற்றப்பட்டு எங்களுக்காக கிடந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவதூதர்களை கொண்டு சகல காரியத்தையும் நேர்த்தியாய் கிரமமாய்
எங்க வாழ்க்கையை அப்படியே செய்து காரியங்களை வாய்ப்பு பண்ணும்படி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் இடைப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் வரை ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வருகை வரை ஒவ்வொரு குடும்பத்தில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. விளையாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சகல காரியத்திலே கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமை எல்லாவற்றையும் மக்கள் எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.